மக்கா இனி ஐயா ஸ்டாலின் கிட்ட எந்த கேள்வியும் கேட்க போறதில்லப்பா. ஏன்னா ஐயா பேசுற எதுவும் அவரோட சொந்த டைலாக்கே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நாம ஐயா கிட்ட கேட்டாலும் அவர் யாரையோ வச்சுதான் பதில் எழுத போறாரு. அதனால நாம நேரா வசனங்களை எழுதுறவர்கிட்டயே கேள்வியே கேட்டுடுவோம். என்ன நான் சொல்றது, ஸ்டாலின் சாரோட வசனகர்த்தா சார், இன்னைக்கு விவசாயத்தை பத்தி ரொம்ப உருக்கமா ஒரு கட்டுரை எழுதியிருக்கீங்க. அதை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணுவோமா? ஸ்டாலின் சாரோட வசனகர்த்தா சாரு இன்னைக்கு எக்ஸ் வலைதளத்துல நெல் ஈரப்பத அளவு பத்தி ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறாரு. ஒரு முதல்வரோட அக்கௌண்ட்ல போஸ்ட் போடுதோம்ங்கிற வரமுறையே இல்லாம நிறைய ஏக வசனங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நெல்மணிகள் வீணாகுதுன்னு எதிர்கட்சி தலைவரை வசப்பாடிட்டு இருக்கிறாரு வசனகர்த்தா சாரு. இங்க முதலமைச்சரா ஸ்டாலின் சார் இருக்கிறாரு. அவர்கிட்ட 39 எம்பிகள் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சா எதையும் செய்ய முடியும். எதுவும் செய்யாம எதிர்கட்சி தலைவரை குறை சொல்லி என்ன ஆக போகுதுங்க? விவசாயிகள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி வசனம் எழுதுறதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் கிட்ட கடைசியா டெல்டா மாவட்டத்துக்கு எப்ப போனாருன்னு கேட்டீங்களா? பருவமழையால விவசாயிகள் பாதிக்கப்பட்டப்ப ஏன் நேர்ல போகலன்னு கேட்டீங்களா? அன்னை உதயநிதி டெல்டாவுக்கு போய் ஒரு பெண் விவசாயிய இழிவா பேசிட்டு வந்தாரே, ஒரு அப்பாவா அதை ஐயா ஸ்டாலின் கண்டிச்சாருங்களா? அதை கேட்டீங்களா? மேகதாதுல அணை கட்ட கர்நாடக காங்கிரஸ் கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா ராகுல் காந்திட்டையும் சோனியா காந்திட்டையும் ஐயா ஸ்டாலின் பேசிட்டாரா இல்ல பேசுவாரா? சரி, நேரடியா பேச முடியலனாலும் பரவாயில்ல, அந்த கட்சிக்கு தலைவரா ஒருத்தர் வேலை பார்க்கிறாரே ஐயா கார்கே, அவர்கிட்டயாச்சும் பேச முடியுமா? டெல்டா மாவட்டங்களை பலவீனமாக்க மீத்தேன் திட்டத்துல ஏன் கையெழுத்து போட்டாரு? இப்படி விவசாயிகளுக்கு எதிராக ஐயா ஸ்டாலின் செஞ்ச குளறுபடிகளும் துரோகங்களையும் பேசிக்கிட்டே போலாமுங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சார் வசனகர்த்தா சார்? இதெல்லாம் தெரிஞ்சிட்டு எழுதுங்க. ஏன்னா விவசாயத்தை பத்தி நீங்க எழுதுனத ஐயா ஸ்டாலினே உட்கார்ந்து எழுதினாருன்னு நினைச்சிட்டு விவசாயிகள் பூரா டென்ஷன் ஆகிட்டு ஐயா ஸ்டாலினை வசப்படுதாங்க. போலி டெல்டாக்காரன்னு கிண்டல் பண்றாங்க. நெல்மணிகள் வீணாகிறதுன்னு எழுதுறதுக்கு முன்னாடி நெல்மணினா என்னன்னு ஒருக்கா ஐயா கிட்ட கேட்டுக்கங்க. ஏன்னா இந்த பதநீர்ல சக்கரை இருக்கா அப்படின்னு கேட்ட பெரிய விவசாயி அவரு. அட, நான் சொல்லலப்பா, விவசாயிகள் சொல்றாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான்.